ஒரு காரியம் உண்டு. தேசத்தில் ஒரு எழுப்புதல் நடக்க வேண்டும், தேசம் சந்திக்கப்பட வேண்டும். எல்லாருடைய வாயிலையும் எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த எழுப்புதலை குறித்து வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் திரும்பி பார்த்தால், வேத புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு வகையில் அந்த எழுப்புதல் நடந்திருக்கிறது. இந்த உபவாச நாட்களிலே நம்முடைய சிந்தனையின் அடிப்படையில் எஸ்ராவின் புஸ்தகத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஆதாரமாக எடுத்திருக்கிறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்திருக்கிறோம். எஸ்ரா புஸ்தகத்தில் எருசலேமினுடைய தேவாலயம் இடிபட்டு, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற பொன் வெள்ளி விலை உயர்ந்த பொருட்கள் சூறையாடப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள், சிறை கைதிகளாக பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 70 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், சிறைவாசிகளாக இருந்தார்கள். 70 வருஷத்திற்கு பிற்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தன தேசத்திலிருந்து மீண்டுமாய் எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவனுடைய திட்டத்தின்படி செருபாபேல் என்ற தலைவனை ஆண்டவர் எழுப்பினார். அந்த தலைவனுடைய தலைமையில அநேக ஜனங்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு கடந்து வந்தார்கள். அங்கே இடிந்து கிடக்கிற தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். இடிந்து கிடக்கிற பாழாய் கிடக்கிற தேவாலயத்தை கட்டுவது அது ஒரு எழுப்புதலுக்கு ஒப்பனையாக நாம் வைத்து அதை வாசித்துக் கொண்டிருந்தோம். எழுப்புதலுக்கு தேவன் ஒரு தலைவனை தெரிந்தெடுக்கிறார். எழுப்புதலுக்கு என்று ஒரு ஊழியன் தேவை, எழுப்புதலுக்கு என்று ஒரு தேவ மனுஷன் தேவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த எழுப்புதலுக்காக செருபாபேல் என்கிற தலைவனை தேவன் பயன்படுத்தினார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, எழுப்புதல் எப்படி தொடங்கும், எழுப்புதலுக்குள்ளே கண்ணீரும் ஆர்ப்பரிப்பும் அதற்குள்ளாக இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை குறித்து கடந்த நாட்களே நாம் சிந்தித்து வந்தோம். நேற்றைய தினத்தில் கூட நாம் சிந்தித்தோம். எழுப்புதல் என்பது புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில், நம்முடைய காலகட்டத்திலே நடக்கக்கூடிய எழுப்புதல் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கும் போது, எழுப்புதல் நடந்த ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஜனங்கள் தங்களுடைய உயிரை விலைக்கரையமாக செலுத்தி இருக்கிறார்கள். எழுப்புதல் என்பது வெறுமனே வருகிறது கிடையாது. எழுப்புதலுக்காக அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அந்த உயிர் தியாகத்தினுடைய அஸ்திபாரத்திலே தான் கிறிஸ்தவ சபை இன்றைக்கு எழுந்து நிற்கிறது. அது இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு இன்று வரையும் அது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அநேக மிஷனரிகள் அவருடைய வாழ்க்கையிலும் அது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்தோம், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக எழுப்புதலுக்காக நாம் பயன்பட வேண்டும், அல்லது எழுப்புதலுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் சத்துரு 2 வகையில நம்மை தாக்க அவன் முயற்சி செய்வான். ஒன்று தந்திரமான வழி. அது தந்திரமான வழி என்பது அது சபைக்குள்ளேயே, போதகத்துக்குள்ளேயே, ஊழியர்களுக்குள்ளேயே கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை உள்ளே கொண்டு வந்து எழுப்புதலை தடை செய்வதற்கு அவன் முயற்சி செய்வான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நேற்றைக்கு சிந்தித்தோம். அது மாத்திரமல்ல, அவன் தந்திரமான வழியில அவன் ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்து அவன் எடுக்கிற ஆயுதம் டைரக்டாக நம்மை அட்டாக் பண்ண அவன் தொடங்குகிறான் என்று சொன்னால், அவனால் முடிந்த அளவுக்கு நம்மை தளர்த்தும்படியாக பல வழிகளில ஒரு கிறிஸ்தவனை அல்லது ஒரு ஊழியனை, ஒரு எழுப்புதல் வீரனை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி வெளிப்படையாகவே செயல்படுவான். நம்முடைய புதிய ஏற்பாட்டினுடைய சரித்திரத்துல அநேக தேவ மனிதர்கள், ஸ்தேவான், பவுல், இன்னும் சீசர்கள், அநேக மிஷனரிகள் என்று சொல்லி அநேகருடைய அந்த விலைக்கிரயத்தை குறித்து நாம் வாசித்தோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபத்துல பார்த்தா அநேக விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் அவர்கள் குறைவுகளையும் உபத்திரவங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் அவர்கள் அனுபவித்துதான் இந்த எழுப்புதலுக்கு அவர்கள் காரணமாயிருந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய கையிலேயும் என்னுடைய கையிலேயும் வேதம் கிடைக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வேறொரு கோணத்திலே இதை நாம் சிந்திக்க போகிறோம். எதற்காக இந்த எழுப்புதலை சத்துரு தடை செய்கிறான்? எழுப்புதல் வரும்போதெல்லாம் அவன் தடை செய்வதனுடைய நோக்கம் என்ன? ஏன் அவன் இதன் மேலே குறியாக இருக்கிறான் என்று சொல்லி வேத ஆதாரத்திலே இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். எஸ்ராவினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், 15வது வசனம், 16வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால்
அவர்கள் பகுதியையும் தீர்வையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த முதல் வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த எருசலேமினுடைய பட்டணம் அல்லது அலங்கம் அல்லது எருசலேமினுடைய நகரம் தேவா இது கட்டி எழுப்பப்பட்டால் என்ன நடக்குமாமா? ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய வரி தீர்வை இது எதுவுமே ராஜாவுக்கு போய் சேராது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் நாடு அவர்களுடைய சொந்த தேசம்தான். ஆனால் நான் அன்றைக்கே சொன்னது போல அந்நியர்களுடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாததுனால. அப்ப என்ன பண்ணாங்க? இவர்களுடைய சொந்த தேசத்திலிருந்து அந்நியர்கள் இவர்களை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இவருடைய பொன் வெளி எல்லாத்தையும் அபகரித்து விட்டார்கள். இப்பொழுது இவங்க சொந்த தேசம் வெறுமையா இருக்கிறது. அப்போ இந்த அந்நிய தேசத்தினுடைய ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய சொந்த தேசத்துல சில நபர்களை வைத்து அவர்களை ஆளுகை செய்யும்படியாக வைத்து அவர்களுடைய கண்ட்ரோல்ல இந்த இஸ்ரவேல் நாட்டை வைத்திருந்தார்கள். உதாரணத்துக்கு நம்முடைய இந்திய தேசத்துல பாருங்க, நாம் ஆங்கிலேயர்களுடைய கையில அடிமைகளாக இருந்த போது நாம் நம்முடைய தேசம்தான், நம்முடைய சொந்த தேசம்தான். ஆனால் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொல்றதுதான் நம்ம செய்யணும். இந்த மாதிரிதான் இஸ்ரவேல் நாட்டிலையும் அவர்கள் யார் அடிமைப்படுத்தி இருந்தார்களோ அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இப்ப என்னாச்சு அப்படின்னா, நம்முடைய சரித்திரத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்முடைய ஆங்கிலேயர்களுக்கு நாம் கப்பம் கட்டி கொண்டிருந்தோம், வரி செலுத்தி கொண்டிருந்தோம். வியாபாரம் பண்ணாலும் அதுல ஒரு பாகம் அவர்களுக்கு போகணும், குடியிருந்தாலும் ஒரு பாகம் அவர்களுக்கு போகணும். அப்போ நம்முடைய சுதந்திரத்தை சுதந்திரமாய் அனுபவிக்க விடாதபடிக்கு அதிலே நாம் அனுபவிக்கிறதுக்கு வரி கட்ட வேண்டும். அதற்கு ராஜாவுக்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும், அதிகாரிகளுக்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும். இதே மாதிரிதான் அன்றைய காலகட்டத்திலும் நடந்து கொண்டிருந்தது. இப்ப பாருங்க, எருசலேமினுடைய தேவாலயம் கட்டப்படும் போது ஒருவேளை இவர்கள் அலங்கம் கட்டி எழுப்பினால் இந்த ராஜாவுக்கு வர வேண்டிய வரியும் தீர்வையும் பணமும் வராது. அதனால ராஜாவினுடைய கஜானாவுக்கு நஷ்டம் வரும் என்று சொல்லி இந்த அலங்கத்தை கட்டக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சத்துருவினுடைய ஒரு பெரிய தந்திரம். ஆவிக்குரிய சத்தியத்துல இன்றைக்கு எழுப்புதலோடு நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எழுப்புதல் வீரன் ஜெபிக்கும் போது, ஒரு சபை எழும்பும் போது, அல்லது ஒரு தேவ மனிதன் ஊழியம் செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த உலகம் முழுவதும் பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிறது. அவனுடைய ஆளுகையிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் என்று சொல்லி இந்த எழுப்புதலுக்கு அவன் சம்மதிக்கிறது இல்லை. அது கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற அந்த 15, 16 வசனத்தை கூட வாசிச்சிருங்க. உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கு சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும் பூர்வகாலம் முதல் கலாதி உள்ளதாய் இருந்தபடியினால் இந்த பட்டணம் பாழ்கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போம் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார். இப்ப பாருங்க, அடிமைகளாய் 70 வருஷம் இருந்து வந்த ஜனங்கள் அவங்களுடைய அலங்கத்தை கட்டும் போது என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த பட்டணம் கட்டுச்சுன்னா ராஜாவுக்கு வர வேண்டிய வரி தீர்வைகள் வராது. ரெண்டாவது, ராஜாவினுடைய கஜானா நஷ்டமாகிவிடும். மூன்றாவது, இந்த பட்டணம் இதற்கு முன்னாடி சரித்திரத்தை எடுத்து பார்த்தா அநேக ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டம் வருத்தின பட்டணம். ஒரு பயம் இருக்கிறது அவங்க மேல. அடுத்து நான்காவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நதிக்கு இப்புறத்துல ராஜாவுக்கு ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் இவங்க எடுத்துக் கொள்வார்கள், அபகரித்து விடுவார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, எதிர்ப்பு ஏன் வந்துச்சு அப்படின்னா, இவர்கள் எழுப்பினால் நம்மளுடைய வேலை நடக்காது என்ற பயத்தில தான் எதிர்ப்பு வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எழுப்புதலுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, எழுப்புதலுக்காக நீங்க செயல்படும் போது சத்துரு ஏன் இவ்வளவு நமக்கு எதிராய் செயல்படுகிறான், ஏன் இவ்வளவு மூர்க்கமாய் நமக்கு எதிராய் போரிடுகிறான் என்று சொன்னால், அது நாம் எழுப்பினால் அவனுடைய சீமைக்கு நஷ்டம் வரும். நாம் எழுப்பினால் நதிக்கு இப்புறத்தில் அவனுக்கு ஒன்றும் இருக்காது. நாம் எழுப்பினால் அவனுடைய கஜானா காலியாகிவிடும். நாம் எழுப்பினால் அவனுக்கு போக வேண்டிய வரி தீர்வை எதுவுமே போகாது. அதனாலதான் சத்துரு எழுப்பி போராடுகிறான். கருமையானவர்கள், ஒருவேளை
உங்களுக்கு இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாகவே நம்ம பேச வேண்டும் என்று சொன்னால், தேவன் இந்த உலகத்தை படைத்த உடனே மனிதனை படைக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தேவன் சகலத்தையும் படைத்தார், மனுஷனை தம்முடைய சாயலாகவே படைத்தார். படைத்து அந்த வசனம் சொல்லுகிறது, இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதனை ஆசீர்வதித்தார். அப்ப பாருங்க, முதல் மனுஷனை படைச்சது ஆண்டு கொள்ளும்படியாக, சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக. ஒரே வரியில சொன்னோம்னா, உலகமே நமக்காக தான், நாம் அனுபவிக்கிறதுக்காக தான் தேவன் நமக்கு படைச்சார். என்னாச்சு தெரியுங்களா? தந்திரமான வழியில சர்ப்பம் ஆதியிலே படைத்த ஆதாம் ஏவாள் என்ற தம்பதிகளுக்குள்ளாய் கடந்து போய் பிசாசு தவறான ஆலோசனை சொல்லி தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறினதினாலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, முதலாவது படைத்த மனிதர்கள் பாவம் செய்து விட்டார்கள். பாவம் செய்த உடனே என்ன நடந்துச்சு? பாவம் என்பது பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் பாவம். அப்போ பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனேயே பிசாசு அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷ குலத்தின் மேல பிசாசுடைய கரம் எப்ப வந்துச்சு தெரியுங்களா? அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அவன் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். அன்று தொடங்கின ஆளுகை அது காலாகாலமாய் சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவனுடைய ஆளுகை இப்படி அதிகமாய் கொண்டே இருக்கும் போது, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ராஜா வந்து ஒரு தேசத்தை அபகரித்தான் அல்லது அடிமையாக்கி வச்சான்னு சொன்னா அவனுக்கு தீர்வை வர வேண்டும், வரி வர வேண்டும், அவனுக்கு எல்லா காரியத்திலும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அது போலவே பிசாசு என்ன பண்ண தெரியுங்களா? தேவன் மனுக்குலத்திற்காக வைத்திருந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், ஆசீர்வாதம் என்னவெல்லாம் நம்ம இழந்து கிடக்கிறோமோ அத்தனையும் தேவன் நமக்காக இலவசமாக கொடுத்தது. ஆளுகையை நமக்கு இலவசமாக கொடுத்தார், அதிகாரத்தை இலவசமாக கொடுத்தார். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நம்முடைய முற்பிதாவான ஆதாம் செய்த தவறு நிமித்தமாக மனுக்குலத்தை பிசாசு ஆளுகை செய்ய துவங்கி விட்டான். அவன் ஆளுகை செய்த துவங்கினதுனால, நான் ஒரு நாட்டை ஒருத்தன் அடிமைப்படுத்தினால் அடிமையா இருக்கிற நாடு கப்பம் கட்டணும் இல்லையா? அதே மாதிரி பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் பிசாசுக்கு கப்பம் கட்டுகிறார்கள், வரியையும் தீர்வையும் செலுத்துகிறார்கள். என்ன வரி, என்ன தீர்வை? தேவன் அவனுக்கு கொடுத்த சமாதானத்தை அவனுக்கு எடுத்து கொடுத்து விட்டார்கள். தேவன் அவனுக்கு கொடுத்த நிம்மதியை பிசாசுக்கு எடுத்து கொடுத்து விட்டார்கள். தேவன் கொடுத்த சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்து மனுக்குலம் இன்றைக்கு சமாதானத்தை தேடி ஓடுகிறது, சந்தோஷத்தை தேடி ஓடுகிறது, நிம்மதியை தேடி ஓடுகிறது. பணம் கொடுத்தாலாவது அது கிடைக்குமா என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்தது. எங்கே போனது? இது அந்நியனுடைய கையில் இன்றைக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது தேவன் பார்த்தார், என்னுடைய ஜனங்கள் இப்படி அடிமையாக இருக்கக்கூடாது அல்லவா, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய கரத்திலிருந்து நாம் இழந்து போகப்பட்டோம், அவருடைய கையிலிருந்து நாம் நஷ்டப்பட்டு விட்டோம். அதனால எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். நம்மை தேடி, நம்மை என்று சொன்னால் சகல மனுக்குலத்தையும் தேடி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு என்ற ஒரு தேவகுமாரன் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனத்தையும் வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் சிலுவையில ஒரு வெற்றி சிறந்தார் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? சகல மனுக்குலமும் தோற்று கிடந்த போது அவர்களை விடுதலையாக்கும்படியாக, இந்திய தேசத்துக்கு விடுதலை நடந்துச்சு இல்லையா? அடிமைத்தனமா இருந்தோம். அதற்கு சில தலைவர்கள் எழும்பினார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? விடுதலைக்காக போராடி அவர்கள் விடுதலையை வாங்கி கொடுத்தார்கள். அதே மாதிரி சர்வலோகத்தையும் உண்டாக்கின இயேசு என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த பூமிக்கு மனுஷ அவதாரமாய் பிறந்து வந்தார். இயேசு பிறந்து வந்த உடனே
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு நீங்க அநேக அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்கிறார். அதுல மிக முக்கியமாக ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை கூட வாசிங்களேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, அவர் இந்த பூமிக்கு வந்து மனிதர்களை பார்த்தபோது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை, அவர்களுக்கு ஒரு தலைவன் இல்லை, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தார்கள். தொய்ந்து போனவர்களும் இருதயத்தில் தொய்ந்து போயிருந்தார்கள், சிதறப்பட்டு கிடந்தார்கள் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். பாருங்க, அவர் இந்த பூமிக்கு வந்து பார்த்த உடனே, ஓ, நான் படைத்த ஜனங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று படைத்த ஜனங்கள் இப்பொழுது பிசாசின் அடிமைத்தனத்திற்குள்ளாக தொய்ந்து போனவர்களாய், நிம்மதி இல்லாதவர்களாய், சமாதானம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் கிடையாது, இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கத்தை அந்த இடத்துல நிறைவேற்றினார். என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் ஊழியம் செய்யறதுக்கு போன உடனே பிரேத கல்லறையிலிருந்து ஒருத்தன் வருகிறான். இயேசுவே, என்னை வேதனைப்படுத்துறதுக்கு எதுக்கு இங்க வந்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். அவனுக்கு இருந்த அசுத்த ஆவி கேட்கிறது. இயேசு ஒண்ணுமே சொல்லல. அதுல இருந்தே ஒரு விஷயம் தெரியுது இல்லையா? இந்த தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்த உடனேயே அவனுடைய ராஜ்யத்திற்கு நஷ்டம் வர தொடங்கி விட்டது. அவன் யாரையெல்லாம் அபகரிச்சு கொண்டிருந்தானோ, யாரெல்லாம் அவனுக்கு வரியும் கப்பமும் கட்டி கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் அவனுக்கு அடிமையாயிருந்தார்களோ, இயேசு பிறந்த உடனே, இயேசு ஊழியத்திற்கு வந்த உடனே அவனுடைய ராஜ்யத்திற்கு நஷ்டம் தொடங்கி விட்டது. அதனாலதான் இயேசுவுக்கு எதிர்ப்பு வந்தது. அவர் எல்லா இடத்துக்கும் போனார், பிசாசை துரத்தினார், அவனை விடுதலை பண்ணினார். இன்னொரு இடத்துக்கு போனாரு, பிசாசு கண்களை குருடாக்கி வச்சிருந்தான், இவர் போனார், தொட்டு சுகப்படுத்தி விட்டார். இனியும் ஊழியத்துக்கு போனார். பிசாசு அநேக மனிதர்களுடைய வாய் பேசாதபடிக்கு செவிடும் ஊமையுமா இருந்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணாரு? செவிடும் ஊமையுமான ஆவியை இவனை விட்டு வெளியே போய் என்று சொல்லி சொன்னார். பிசாசு எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்தானோ, எதற்கு பின்னாடி எல்லாம் பிசாசினுடைய ஆளுகை இருந்ததோ, அங்கெல்லாம் இயேசு போன உடனே, அவன் விலக ஆரம்பிச்ச உடனே விடுதலை நடக்க ஆரம்பித்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அதற்கு பிற்பாடு சிலுவையில இயேசுவை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவுக்கு எதிரான எதிர்ப்பு தொடங்கிருச்சு இல்லையா? இப்ப இயேசுவை சிலுவையில் அடிக்கும் போதுதான் இப்ப நம்ம வாசிச்ச வசனம் கொலோசியர்கள் நிருபம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி அடித்து இயேசு கிறிஸ்து நிரந்தரமான ஒரு வெற்றியை பிசாசின் மேல எடுத்து விட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிற வரைக்கும் பிசாசு இந்த மனுக்குலத்தின் மேல் அதிகாரமும் ஆளுகையும் செலுத்தி கொண்டு வந்தான். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட உடனே அவனுடைய அதிகாரத்தை உரிந்து விட்டார். இப்பொழுது அவனை ஒருத்தர் ஜெயித்து விட்டார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு என்ற பெயரை சொன்னாதான் பிசாசுக்கு பயம். இயேசுன்னு சொன்னாலே பிசாசு ஓடிவிடும். ஏன் என்று சொன்னால் அவர்தான் பிசாசை ஜெயித்தவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையில இயேசு இந்த தியாகத்தை பண்ணினதுனால, இப்பொழுது வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சிலுவையில இயேசு பண்ணின தியாகத்தை பாத்தீங்களா? அவர் பிசாசின் அதிகாரத்தை உரிந்து கொண்ட உடனே இப்பொழுது அவன் யாரையெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து எல்லாரையும் விடுதலையாக்கி விட்டார். எல்லாரையும் விடுதலையாக்கி விட்டார். விடுதலையாக்கி ஒரு விடுதலையை உலகத்திற்கு வெளிப்படுத்தி விட்டு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஜெய கம்பீரமாய் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அந்த இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசு, அவருடைய பெயரை சொன்னாலே பிசாசுகள் அலறுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசை ஜெயித்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் முடித்து அவருடைய சீசர்கள் இப்பொழுது ஊழியத்தை தொடங்குகிறார்கள். சீசர்களுடைய ஊழியத்தை தொடங்கும் போது சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல, சகல பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை சுகமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் கிடையாது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல,
மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சீக்வன்ஸை நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசு பிசாசை ஜெயித்து அந்த அதிகாரத்தை தன்னுடைய சீசர்களுக்கு அவர் பகிர்ந்தளித்து விட்டார். சீசர்கள் அந்த எழுப்புதலுடைய ஊழியத்தை செய்தார்கள். இந்த எழுப்புதலுடைய ஊழியத்தை சீசர்கள் செஞ்ச உடனே அவனுடைய ராஜ்யத்திற்கு நஷ்டம் வரும் என்று தெரிஞ்ச உடனே சீசர்களை கொலை செய்தான். எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இப்பொழுது சீசர்களுடைய காலம் முடிந்து சபை எழும்ப ஆரம்பித்தது, ஜனங்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். அநேக ஜனங்கள் உபத்திரவங்கள், வேதனைகள், பசி, பட்டினி, நிர்வாணம் என்று சொல்லி அநேக பெண்கள், ஆண்கள் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக தீக்கிரையாக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீரோ மன்னன் என்ற மன்னனுடைய காலகட்டத்தில் ரோம அரசாங்கங்கள் கிறிஸ்தவர்களை கொடுமையாக துன்புறுத்த ஆரம்பித்த உடனே அநேக கிறிஸ்தவர்கள் தீப்பந்தங்கள் ஆக்கப்பட்டார்கள், தீ வைத்து எரிக்கப்பட்டார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் எரிகிற எண்ணெயில, கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளாக போடப்பட்டார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு ஸ்டேடியத்துல வைத்து மிருகங்களை அனுப்பி, சிங்கங்களை அனுப்பி அவர்களுக்கு, சிங்கங்களுக்கு இரையாக்கினார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்தவ மார்க்கமும் அநேக இரத்த சாட்சிகளின் மேலே கட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு கொடூரம், ஏன் இவ்வளவு எதிர்ப்பு என்று சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் இயேசு ஜெயித்ததுனால அந்த இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கிறதுனால என்ன பயம் பிசாசுக்கு? கிறிஸ்தவனுக்குள்ள இயேசு இருக்கிறதுனால இவன் எங்கே போய் பேசுகிறானோ, இவன் எங்கே போய் ஜெபிக்கிறானோ, அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்து விடும். பிசாசினுடைய ராஜ்யம் அழிய ஆரம்பித்து விடும். அநேகரை அடிமைப்படுத்தி கொண்டு அநேகருடைய பணத்தையும் பொருளையும் வாங்கி ஏமாற்றி டெம்பரவரியான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து பல ஜனங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். சுவிசேஷ ஊழியமாய், எழுப்புதலுடைய ஊழியமுமாய் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் சத்தியத்தை வெளியே சொல்ல நீங்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஒருத்தனுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவனுக்குள் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் வெளியேற ஆரம்பித்து விடும். நீங்க சத்தியத்தை சொல்லும் போது அவனுக்குள்ளே ஒளி கடந்து வர ஆரம்பித்து விடும். நீங்க சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த நபர் அல்லது அந்த குடும்பம், அந்த தேசத்திற்குள்ளாக தேவனுடைய சமாதானம் வியாபரிக்க ஆரம்பித்து விடும். நீங்க சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த ஒரு பர்டிகுலர் நபருக்குள்ள இருந்த இருளின் அதிகாரங்கள் விலக ஆரம்பித்து விடும். என்ன நடக்கும்? அதுவரைக்கும் இழந்த சமாதானம் அவனுக்கு திரும்ப கிடைத்து விடும். அதுவரைக்கும் இழந்த ஆரோக்கியம் அவனுக்கு திரும்ப கிடைத்து விடும். அதுவரைக்கும் இழந்த நிம்மதி அவனுக்கு திரும்ப கிடைத்து விடும். மீண்டுமாய் சமாதானத்திற்குள்ளாய், சந்தோஷத்திற்குள்ளாய் அவன் கடந்து வந்து விடுவான். ஒரு மனுஷன் அப்படி சந்தோஷத்துக்குள்ள கடந்து வந்தா இவனுடைய கஜானா நஷ்டமாகி கொண்டிருக்கிறது. பிசாசினுடைய கஜானாவுக்கு நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது. அவன் சொல்றான், எனக்கு வரியும் கப்பமும் கட்டி கொண்டிருந்தார்கள், என்னை தெய்வம் என்று வணங்கி கொண்டிருந்தார்கள், என்னை தேடி ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சுவிசேஷத்தை இவர்கள் சொல்லுகிறதுனால என்னுடைய வருமானம் நஷ்டப்படுகிறது, என்னை தேடி வருகிறவர்கள் குறைகிறார்கள் என்று சொல்லி அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு எதிராக, ஊழியத்திற்கு எதிராக, சுவிசேஷத்திற்கு எதிராக சத்துரு பலமாய் போராடி கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, எஸ்ராவின் புஸ்தகத்தில் அதுதான் நடந்துச்சு. அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டால் அந்த தேசத்தினுடைய, அந்த தேசத்தை அடிமைப்படுத்தி இருந்த ராஜாவினுடைய கஜானா காலியாகிவிடும். அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டால் அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடும். அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டால் ராஜாவினுடைய சீமைகளுக்கு நஷ்டம். அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டால் நதிக்கு இப்புறம் ஒன்றும் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நதிக்கு இப்புறம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்றீங்களா, அதுக்கு பேரு தான் எழுப்புதல். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஏன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் தெரியுமா? வேதம் மிக தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறதை குறித்து. கிறிஸ்தவம் என்பது பயந்து ஓடுகிறது அல்ல, உயிரை தியாகம் வைத்து செயல்படுகிற ஒரு இயக்கம் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். யாரும் பயப்பட வேண்டிய
வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. நீங்க ஏன் பயப்படக்கூடாது என்று சொன்னால், வேதம் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் கட்டளை கொடுத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பிசாசை ஜெயித்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் சாவை வென்றவர். உலக சரித்திரத்துல ஒரே ஒரு மனுஷனுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மனுஷ அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மட்டுமே. ரோம அரசாங்கம் அவருடைய கல்லறை முத்திரையிட்டு காவல் காத்து கொண்டிருந்தது. அவர் தெய்வமாய் இருக்கிறதுனால கல்லறை திறந்து கொண்டு 3ஆம் நாள் ஜெய கம்பீரமாய் உயிரோடு எழுந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீயும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த தெய்வம், நீயும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஏதோ மனிதன் அல்ல, ஏதோ மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், இந்த உலகத்தை படைத்தவர், சகல ஜனங்களையும் உண்டாக்கினவர், சகல ஜனங்களின் மேல கரிசனை உள்ளவர், சகல ஜனங்களை பார்த்து மனதுருக்கம் உள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவனுடைய வல்லமை எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. அவருடைய மகிமை உங்களையும் என்னை மூடி இருக்கிறது. அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம்தான், நான் உங்களை விடுதலை ஆக்கினது போல நீங்கள் புறப்பட்டு போய் அநேகருக்கு இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க முதலாவது இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், கிறிஸ்தவர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்க வேதத்தை படிக்கலாம், சபைக்கு வரலாம், அல்லது ஊழியம் செய்யணும் என்ற தாகம் இருக்கலாம். இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களை விட்டு இருளினுடைய ஆதிக்கம் முழுமையாய் விலகிவிட்டதா? பிசாசினுடைய அதிகாரம் அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி என்று சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்க ஒருத்தருடைய உள்ளத்துல நான் கேட்கிறேன், இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிருக்கிறீர்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க விடுதலை ஆகலைன்னா உங்களால எழுப்புதலுக்கு பிரயோஜனப்பட முடியாது. விடுதலை என்பது உன்னுடைய விசுவாசத்துல கிடைக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள விடுதலை நடக்க வேண்டும். உனக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? உனக்குள்ள சந்தோஷம் இருக்கிறதா? உன் குடும்பத்துல விடுதலை இருக்கிறதா? உன் வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறதா? பிசாசை எதிர்த்து உன்னால் ஜெபிக்க முடிகிறதா? பிசாசை தோற்கடிக்க உன்னால் முடிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறாயா நீ? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதனுடைய முதற் பகுதி சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், உண்மையில் நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்களா? எத்தனை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, எத்தனை பேருடைய வாழ்க்கையில போராட்டம், இனியும் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கே ஜெபித்துக் கொண்டிருந்தால் இருளின் அந்தகாரத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிறது யார் கொண்டு போக முடியும்? சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்காக தான் தேவன் உன்னையும் என்னை முன்குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் இன்னும் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு நமக்கே சமாதானம் இல்லை, நமக்கே விடுதலை இல்லை, நமக்கே நிம்மதி இல்லை, இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தா பிசாசினுடைய கஜானா நம் மூலமாக நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசினுடைய கஜானா காலி ஆகிறது இல்லை. அவனுக்கு பயங்கர சந்தோஷம். யாருக்கு மேல தெரியுமா? செயல்படாத கிறிஸ்தவனை குறித்து பிசாசு சந்தோஷப்படுகிறான். ஜெயம் எடுக்காத கிறிஸ்தவனை குறித்து பிசாசு சந்தோஷப்படுகிறான். சுவிசேஷம் அறிவிக்காத கிறிஸ்தவனை குறித்து பிசாசுக்கு சந்தோஷம். நீங்கள் அவனுக்கு ஃபேவராக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை நீ தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருந்தால் இயேசு கொண்டு வந்த விடுதலை நீ பூரணமாய் அனுபவிக்க வேண்டும். இயேசு கொண்டு, வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்குள்ள விடுதலை நடந்திருக்கிறதா? கோபத்திலிருந்து விடுதலை இருக்கிறதா? இச்சையிலிருந்து விடுதலை இருக்கிறதா? பண ஆசையிலிருந்து விடுதலை இருக்கிறதா? பொருளாசையிலிருந்து விடுதலை இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற பலவீனமா இருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை நடந்திருக்கிறதா? விடுதலை நடக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், முதல் எழுப்புதல் உனக்குள்ளே நடக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள அந்த விடுதலை பூர்ணமாய் நடந்துச்சுன்னு சொன்னா அவனுக்குள்ள அந்த சமாதானமும் சந்தோஷமும் கடந்து வரும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. ஜெபிக்க முடியல, என்னால வேதம் வாசிக்க முடியல, என்னால எழுப்ப முடியல என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் தோல்வியினுடைய வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யார்? பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். வெட்கமா இல்லையா? கல்வாரி சிலுவையில் சகல துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெற்றி சேர்ந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நீ உனக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளை தகர்த்து கொண்டு ஜெயம் எடுத்து முன்னாடி நீ கடந்து வர வேண்டாமா? வேதம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அல்லவா?
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? நீ அவருடைய சீசன் அல்லவா? உனக்கு வியாதிகளின் மேல பிசாசின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஏன் உன்னால் ஜெயிக்க முடியவில்லை? உன் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், உன்னுடைய வேலைக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், ஊழியத்திற்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், பல பிரச்சனைகளில நீ ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது பிசாசுக்கு பெரிய சந்தோஷம். அவனுக்கு தெரியும் உன்னால எழும்ப முடியாது. இந்த பிரச்சனை உன்னால ஜெயிக்க முடியலன்னா தேசத்தினுடைய விடுதலைக்கு எப்படி உன்னால ஜெபிக்க முடியும்? ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாய் வெளியே வர வேண்டும். எப்படி விடுதலையாய் வெளியே வர முடியும்? இனி ஒரு விடுதலை இல்லை. ஆல்ரெடி 2000 வருஷத்திற்கு முன்பாக சிலுவையில இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு நீ விசுவாசி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவ பிள்ளைகளே, பெரியவர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்னைக்கு ஒருவரை உங்களை சிந்தித்து பார்க்க ஆவியானவர் ஏவுகிறார். கல்வாரி சிலுவையில இயேசு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த விடுதலை உனக்குள்ளே கடந்து வர வேண்டும். உன்னுடைய சிந்தனையில விடுதலை கடந்து வர வேண்டும். உன் குடும்பத்தில விடுதலை கடந்து வர வேண்டும். உன் சபையில விடுதலை கடந்து வர வேண்டும். முதலாவது இந்த விடுதலை உனக்குள்ள வந்தால் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற இருளின் ஆதிக்கம் முதல் விலகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசினுடைய சீமையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு சந்தோஷம். கருமையானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று ராத்திரி நீ ஒப்பு கொடுக்கும் போது, இன்று ராத்திரி நீ ஆவியானவருடைய கரத்தில் உன் வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ண போது, இன்னைக்கு ராத்திரியே என்னை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மூலமாய் பிசாசினுடைய கஜானா நிரம்பி கொண்டிருந்தது அல்லவா? இன்று ராத்திரி அந்த கஜானாவை காலி பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு ஏவி கொண்டிருக்கிறார். நீ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தால் பிசாசினுடைய கஜானா காலியாக போகிறது. முதலாவது நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்களே ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர் வருவார். அவர் வரும்போது நீ இழந்து போய் விடுவாய். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. முதலாவது நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலை பெற்ற தேவ பிள்ளைகள், விடுதலை உள்ளவர்களால சும்மா இருக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷம் சொல்லு என்று சொல்லி ஏன் நிர்பந்தப்படுத்துறது தெரியுமா? சுவிசேஷத்தை, சமாதானத்தை அனுபவித்தவர்கள் சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியாது. ஆனால் உங்களால் ஏன் சுவிசேஷம் சொல்ல முடியல தெரியுமா? அந்த சமாதானம் உனக்குள் வரவில்லை. முதலாவது அந்த விடுதலை உனக்குள்ள நடந்துச்சுன்னு சொன்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாய் ஒவ்வொருத்தரும் நீங்க எழும்ப ஆரம்பித்து விடுவீங்க. அப்படி நீங்க எழும்புனீங்கன்னா அதுக்கு பேர் எழுப்புதல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எழும்பினால் அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய வாசனை வெளியே வீச ஆரம்பித்து விடும். அவனுக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவனுக்குள்ளிருந்து பிரவாகித்து ஓட ஆரம்பித்து விடும். அவனுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அளவில்லாதபடிக்கு வெளியே பிரவாகித்து வரும். அந்த வல்லமை வெளிப்படும் போது நீ பேசுகிற நபர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீ தொடுகிற நபர்கள் சுகமாவார்கள். நீ போகும்போதே தேவனுடைய மகிமை வெளிப்படும். இயேசுவை போல, சீசர்களை போல, அநேக மிஷனரிகளை போல உன் வாழ்க்கை மாற வேண்டும். அவன் தான் எழுப்புதல் வீரன் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, பிசாசுக்கு பெரிய பயம். இன்னைக்கு நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே, இந்த விஷயத்தை பேசும் போதே அவனுடைய ராஜ்யத்திற்கு பயம் வந்து விட்டது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொருத்தரும் எழும்ப போறீர்கள். ஒவ்வொருத்தரும் விடுதலை வீரர்களாய் மாற போறீங்க. ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று எழுப்பி பிரகாசிக்க போறீங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. ஒவ்வொருத்தருடைய கரங்களில் ஆண்டவருடைய அதிகாரத்தை நீங்க பிரயோகிக்க போறீங்க. உங்களுக்குள்ள அந்த வல்லமை வெளிப்பட போகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, நதிக்கு இப்புறத்துல ராஜாவுக்கு ஒன்றும் இருக்காது. ராஜாக்களுடைய சீமைகளுக்கு நஷ்டம் வரப்போகிறது. பிசாசினுடைய ஆளுகைக்கு நஷ்டம் வரப்போகிறது. பிசாசினுடைய சீமை நஷ்டமாக போகிறது. காரணம், இங்கே சிலர் எழுப்பி விட்டார்கள் அலங்கத்தை கட்டும்படியாய். இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நீ எழும்ப வேண்டும். உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய பேச்சு எல்லாம் இருளின் ராஜ்யத்தை முறியடிக்கிறதா இனி மாறப்போகிறது. அதற்கு பேர் தான் எழுப்புதல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்களை சுத்தி இருக்கிற ராஜ்யத்தை திரும்பி பாருங்க. ஒரு நிமிஷம் உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களை திரும்பி பாருங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்தவன என்ன பார்த்தாரோ அதே நிலைமையில இன்றும் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமையோ அதே நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறுண்டவர்களாய், தொய்ந்து போனவர்களாய், பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாதவர்களாய் எத்தனை பேர் தற்கொலை பண்ணுகிறார்கள். எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் கண்களுக்கு முன்பாய் அநேகர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார். உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது அவர்களை விடுதலை பண்ணும்படியாய், அவர்களுக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாய். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நீ உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளையும் உன்னுடைய சொந்த காரியத்தை நீ நோக்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்னைக்கு நீ அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு
விட்டு ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்தால் இன்னைக்கு உனக்குள்ள ஒரு எழுப்புதல் தொடங்கும். நாளைக்கு ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய சன்னிதானத்துக்கு நீங்க வரப்போறீங்க. ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போறார். உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன் அல்லவா, உனக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன் அல்லவா, எனக்காக நீ என்ன செய்தா என்று சொல்லி ஆண்டவர் கேட்க போகிறார். என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உமக்காய் ஊழியம் செய்யறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்க இருக்கிற இடத்துல உங்க உள்ளத்துல ஒரே ஒரு தீர்மானம் சொல்லுங்க. உங்க உள்ளத்துல நீங்க பேசுறத பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அதை பார்ப்பார். ஒருவேளை இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்கிற நம்மெல்லாம் இன்னைக்கு ஒருமனப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கும் போது சொர்க்கம் சந்தோஷப்பட போகிறது. சொர்க்கம் சந்தோஷப்படுகிற அதே நேரத்துல நீ தீர்மானம் எடுக்கும் போது இப்பொழுது இருளின் ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரங்கள் இழக போகிறது. என கருமையானவர்களே, ஆண்டவருக்காக நீ தீர்மானம் எடுக்கிறதுக்கு தயாரா? வாலிப பிள்ளைகள் தயாரா இருக்கிறீர்களா? பெரியவர்கள், முதியவர்கள் அல்லது பெண்கள் நீங்கள் தயாரா என்றால் உங்களை உபயோகப்படுத்துகிறதற்கு ஆண்டவரும் தயாரா இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஹalleluya, thank you Lord. உலக மேன்மை நஷ்டம் என்றும் உலக ஆஸ்தி கோப்பை என்றும் உலக மேன்மை நஷ்டம் என்றும் உலக ஆஸ்தி கோப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? உனக்காக நீரை கொடுத்த ஆண்டவருக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? வந்து சகோதரர் அழிகின்றாரே, யாவது அனுப்பிடுமே, அனுப்பிடுவே, யார்தான் போவார் எனக்காக? யார்தான் போவார் எனக்காக? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அருமையான தேவ பிள்ளையே, வானத்தின் பூமி உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு உன்னுடைய அருகில வந்து நின்று கொண்டு கதறி கேட்டுக் கொண்டிருக்கிறார். சுவிசேஷ ஊழியம் உன்னை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உனக்காக ஜீவனையே கொடுத்து உன்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிற தேவன் இன்றைக்கு உன்னுடைய அருகிலே வந்திருக்கிறார். அவர் நீ ஏமாற்றி அனுப்பிவிட விருப்பமா இருக்கிறாயோ? இல்லாவிட்டால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சமர்ப்பணம் பண்ணி அவரை அனுப்பி வைக்க விரும்புகிறாயோ? தேசத்தை அவர் அழிக்காது இருக்கும்படி திறப்பில் இருக்கிற ஒருத்தனை தேடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய உள்ளத்திலிருந்து நீ சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னுடைய தேசம் அழியாதபடிக்கு திறப்பில் நிற்கிறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. சகோதரி, சகோதரனே, நீ இருக்கிற இடத்துல ஒரு உள்ளத்தை ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடு. அதற்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதல் நடக்க போகிறது. பிசாசை பத்தி கவலைப்படாத. அவனை ஜெயித்தவர் உனக்குள் இருக்கிறார். அவன் மேல அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை உனக்குள் இருந்து வெளிப்பட போகிறது. நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? நான் ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுக்குள்ள நீர் கொடுத்த அதிகாரம் வெளிப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்துல யாரெல்லாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் பேசும்போது உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள் இருந்து பிசாசுக்கு எதிரான வல்லமை, ஆண்டவரே வியாதிகளுக்கு எதிரான வல்லமை, அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஒரு சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து தொடங்குவதாக ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் இப்பொழுதே அவர்களுக்குள்ள தொடங்கி விட்டதற்காக உமக்கு நன்றி. செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.